இருக்கு. அந்த பெரியாரின் சிலைக்கு அருகில் இருந்தே மதுரை மக்கள் கள்ளழகரை தரிசனம் செய்த காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஓகே, அதாவது என்ன மாட்டுனா மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்க வர்றதுக்கு முத நாள் பெரியாரோட சிலை மேலே ஏறி நின்று கள்ளழகரை வந்து தரிசனம் பண்ணாங்க மதுரை மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரோல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேய், நீங்கள்லாம் வந்து பெரியாரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு ஜென்மம் ஆகும். ஆக்சுவலாக நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே திமுகலையோ இல்லை திக கட்சியில உறுப்பினராக இருப்பாங்க, திமுக கட்சிக்கோ இல்லை திக கட்சிக்கோ கொடி பிடிப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. 5 நேரமும் தொழுகிற இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நெத்து நிறையா பட்டை போடுற இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பெரியாரை பிடிக்கும். ஏன்னா சூத்திரனும் பறையனும் சாமியை பார்க்கக்கூடாது, சாமிக்கான பிரசாதத்தை அவனுக்கு கொடுத்தா தீட்டாயிருன்னு சொன்னதை உடச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்லையும் எல்லாருக்குமே அன்னதானன்ற பேர்ல பிரசாதம் கிடைக்கும். சக மனுஷனா பார்க்கறதுக்கு தடையா எது இருந்தாலும் அது கடவுளாவே இருந்தாலும் அப்படிப்பட்ட கடவுளே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் அவனும் கோவிலுக்குள்ள போகணும், சாமியை பார்க்கணும், இடைச்சாதியினரும் கடைச்சாதியினரும் ஆகம மந்திரங்கள் கத்துக்கிட்டு கடவுள் பக்கத்துல நின்று அர்ச்சகர் ஆகணும்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் இடைச்சாதினரையும் கடைச்சாதினரையும் தன்னோட தோள் மேல தூக்கி நிக்க வச்சுக்கிட்டு சாமியை கட்டிக்கிட்டு இருக்காப்ல. அது தெரியாம இப்ப சொல்லுங்க, பெரியாரை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஜென்மம் ஆகும். எப்படியே ஒரு ஜென்மம் ஆகும்.